श्रीगुरुं भगवत्पादं शरण्यं भक्तवत्सलं शिवं शिवकरं शुद्धं अप्रमेयं नमाम्यहम्. காஞ்சி மகாபிரிவா பல இடங்களில் சாதுர்மாசியம் பண்ணிகிட்டே இருக்கா. அதில் 1959 வருஷம் சென்னைக்கு பக்கத்தில் வானகரம் அப்படிங்கிற இடம், அந்த வானகரத்தில் சாதுர்மாசியம். இந்த வானகரத்தில் இருக்கிறதே பல சுவையான நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. பரணிமணி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட தாத்தா எல்லாரும் பிரிவா தரிசனத்துக்கு ஒரு சனி பிரதோஷத்தன்னைக்கு போகிறார். சனி பிரதோஷத்தன்னைக்கு சாயந்தரம் ரொம்ப விமர்சையாக பூஜை நடக்கும். மடத்தில் பார்த்தா தெரியும், காஞ்சி மடத்தில் பிரதோஷ பூஜையெல்லாம் ரொம்ப விமர்சையாக இருக்கும். அன்றைக்கி அங்கே போனாக்க மடத்தில் இருக்கிறவா சொன்னால், பெரியவா உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துருக்க அவளோட பர்ணசாலையில் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் திரும்பி வரல, வெளியிலேயே வரல, எங்களுக்கு போய் உள்ளுக்குள்ளே போய் பிரதோஷத்துக்கு நேரம் ஆறுது அப்படின்னு கூப்பிட்றதுக்கு பயமாகவும் இருக்குது, தயக்கமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு எல்லோரும் தவிச்சு நின்றுருக்கா. பிரதோஷத்துக்கு டைம் ஆறுதேன்னு. இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிறப்பல யார் உள்ளுக்குள்ளே போய் தைரியமாக பெரியவா அந்த பர்ணசாலையில் இந்த கதவை சாத்திருக்கு உள்ளுக்குள்ளே போய் நேரம் ஆறுது அப்படின்னு சொல்ல முடியும்? அந்த பயத்தில் என்ன பண்ணுறது தெரியாது தவிச்சுன்னு இருக்கிறது. அந்த பரணிமணி அவர்களோட தாத்தா, அம்மாவோட அப்பா, அவர் ரொம்ப வயசானவர், மடத்துக்கெல்லாம் அடிக்கடி வரக்கூடியவர். அதனால் கூட கைங்கரியம் பண்ணுறவாள்லாம் சொன்னான், மாமா நீங்கள் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போய் பாருங்கோ, பெரியவா கத்தாலேருந்து உள்ளே உட்காந்துருக்கா, வெளியிலேயே வரல, பூஜைக்கும் நேரம் ஆறுது பிரதோஷ காலத்துக்கு அப்படின்லாம் சொல்கிறது. இவருக்கு ரொம்ப சாது பயந்த சுபாவம். எல்லாரும் அவாவா யோஜனை பண்ணுறது, நாம் எப்படி போகிறது அப்படின்னு தயங்கிட்டு பயந்தர். ஆனால் எல்லாருமா கம்பல் பண்ணி நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பாருங்கோ, பெரியவாள்கிட்ட ஞாபகப்படுத்துங்கோ, கூப்பிடுங்கோ அப்படின்னு சொன்னால், எல்லாரோட அந்த கம்பல்ஷனுக்காகவும் அவர் அந்த தட்டி கதவை அப்படி திறந்துட்டு உள்ளுக்குள்ளே எட்டி பார்த்தார். எட்டி பார்த்தா அவருக்கு என்ன ஆச்சரியம், அங்கே பெரியவா தர்பாசனம் இருக்குது, தண்டம் சாத்தி வச்சிருக்கு, பக்கத்தில் கமண்டலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் பெரியவாளை காணும். பெரியவாளை காணும் உள்ள அப்படின்னு உடனே திரும்பி வந்துட்டார். இந்த கதவை அப்படியே பழையபடி சாத்திட்டு வந்துட்டார். வந்தால் எல்லாத்தையும் சொல்ல, என்ன பெரியவா உள்ளே இருக்காங்க, பெரியவாட உள்ளேயும் காணும் ஒன்றும் காணும் அப்படின்னு. அவள்லாம் சொன்னா, இல்லையே கர்த்தால உள்ளதானே பண்ணா, உள்ளதானே இருக்கணும் அப்படின்னு. அவரான நான் பார்த்தேன் உள்ளே இல்லைங்கிற. இப்போ இவர் உள்ளுக்குள்ளே எட்டி பார்த்துருக்காரு, ஆசனம் இருக்குது, தண்டக மண்டலம்லாம் இருக்குது, ஆனால் பெரியவாளை காணும். அவளானா பெரியவா உள்ளே தான் போனால், அதுக்கப்புறம் எங்களுக்கு நன்னா தெரியும், எந்தன்னு வெளியில் வரல, எங்கேயும் போகலை அப்படின்லாம் சொல்கிறா. இப்படி சர்ச்சை நடந்துட்டுருக்கு. இப்போ எல்லாருக்கும் ஒரு கவலை வந்துடுத்து, பெரியவா உள்ளே இருக்கா இன்னும் ஏந்துன்னு வரல அப்படின்னு நினச்சது போக, இப்போ உள்ளேயும் இல்லை அப்படின்னா எங்கே போயிருப்பார், ஏது என்னன்னு விஷயம் புரியலையே அப்படின்னு எல்லாரும் ஒரே கசமிச்சன்னு பேச்சு ஆரம்பிச்சுடுத்து. கவலைப்பட்டுன்னு எல்லாரும் என்ன பண்ணேன்னு தெரியாது தவிச்சுட்டு இருக்கிறது. அந்த தட்டிக்கதை திறந்துட்டு பெரியவா வெளியில் வந்தா. பெரியவா வெளியில் வந்தோடனே இங்கே வெளியில் நின்று இப்படி யோஜனை பண்ணிட்டு எல்லாரும் பேசின்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இப்போ இந்த பரணிமணி தாத்தா பார்த்தாரு, அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன நம்ம உள்ளே பார்த்தோம் பெரியவாளை காணோம், ஆனால் எல்லாருமே பெரியவா உள்ளே தான் இருக்காங்கிற, பெரியவாளும் அதுக்கு ஏற்றாப்புல வெளியில் வராளே அப்படின்ட்டு. அப்படி வெளியில் வந்த பெரியவா அந்த பரணிமணி தாத்தாட்ட, நீ உள்ளே எட்டி பார்த்தியா அப்படின்னு. அவருக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுத்து. இல்லைன்னு பொய் சொல்ல முடியாது, ஆமாம் எட்டி பார்த்தேன் அப்படின்னு. என்ன பார்த்த அப்படின்னா, இல்லை அதான் இவெல்லாம் பார்க்க சொன்னா, அதனால் பார்த்தேன், பார்த்தா பெரியவாளை காணும் அப்படின்னா. பெரியவாளை காணும்னா நான் இப்போ உள்ளேருந்து தானே வரேன், எப்படி காணாத இருக்கும் அப்படின்னு பெரியவா உடனே கேட்குறா. அவர் சொன்ன, தெரியாது, எனக்கு தெரியல, அதுதான் புதுராக இருக்குது, மர்மமாக இருக்குது. வேற என்ன பார்த்த அப்படின்னா, அங்கே ஆசனம் இருந்தது, தண்டம் சாத்தி இருந்தது, கமண்டலம் இருந்தது, எல்லாம் இருந்தது, ஆனால் ஆசனத்தில் உட்காந்துட்டு பெரியவாளை காணும், நான் பார்க்கல அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுட்டு, நான் அங்கே இல்லைங்கிற, நீ எட்டி பார்த்தேங்கிறத நான் பார்த்ததுனால தானே உள்ளேருந்து வந்து கேட்குறேன், ஏன் எட்டி பார்த்தேன்னு கேட்குறேன், அதுக்கப்புறம் நான் இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு. இப்போ இவருக்கு ஒரே குழப்பமாகிடுது, என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு தலையை சுற்ற ஆரம்பிச்சுடுத்து.
நாம் பார்த்தது உண்மைதான், அங்கே இல்லைன்னு பெரியவாள் அந்த ஆசனத்தில் அங்கே இல்லாத இருந்ததும் உண்மைதான், ஆனால் பெரியவா அங்கே தான் உள்ளேந்து வெளியில் வந்ததும் உண்மைதான். இப்படி எப்படி ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக உண்மையாக பல உண்மைகள் இருக்க முடியும்? இதுக்கு என்ன கடைசியில் வியாக்கியானம்? வேற ஒன்றும் இல்லை. அவள் எப்பேற்பட்ட யோகீஸ்வரன் அப்படிங்கிறது தெரியுது. அந்த சரீரத்தையே அப்படியே அந்தர்த்தியானம் பண்ணி கூட மறைச்சிண்டு ஒரு இடத்துலையும் இருக்க முடியும், அவள் அதிசூக்ஷ்மமாக கூட இருக்க முடியும் அப்படின்னு. அதாவது யோக சக்தியில் ஒரு விஷயம் சொல்றது, அணிமா மகிமா லகிமா கரிமா அப்படிலாம் சொல்ற இல்லையா, அஷ்டமா சித்தி அப்படின்னு. அந்த அஷ்டமா சித்தியில் இதெல்லாம் அடக்கம். ஒரு இடத்துல இருக்கிறதையே இன்னொரு இடத்துல இருக்கிறது, இன்னொரு இடம்னா இன்னொரு இடம் தான் இல்லை, பல இடங்கள்ல இருக்கிறது, இல்லை இருக்கிறதுலயே ரொம்ப கனமா இருக்கிறது, இருக்கிறதுலயே ரொம்ப பஞ்சு மாதிரி லைட்டா இருக்கிறது, கண்ணுக்கு தெரிஞ்சாப்பலையும் இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாதையும் இருக்கிறது. இதெல்லாம் இந்த அஷ்டமா சித்திகள்ல ஒவ்வொன்றும். அப்பேற்பட்ட அஷ்டமா சித்தீஸ்வரன் பரம யோகீஸ்வரன் பெரியவா அப்படிங்கிறத நிதர்சனமா பக்தர் ஒருத்தர் பார்க்க முடியுமாவே இருந்திருக்கு. அங்க உள்ளுக்குள்ள பார்த்தா அவ ஜபம் பண்ணி இருந்திருக்கா, தியானத்துல இருந்திருக்கா. அப்படி இருந்த பெரியவாளுக்கு அந்த இடத்துல, அதனால்தான் இவருக்கு அந்த உருவம் தெரியல, பார்த்தவருக்கு தண்டம் தெரியுது, கமண்டலம் தெரியுது, இதெல்லாம் தெரியுது. அப்படி ஒரு யோகீஸ்வரன் இந்த வானகரத்தில் இருக்கிறதே அப்படி பெரியவா தரிசனம் கிடைச்சிருக்கு. இது மாதிரி பல சந்தர்ப்பங்களில் கிடைச்சிருக்கு. பல பேருக்கு இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. நூறுனி அனந்தகிருஷ்ண சஷ்டில அப்படின்னு பெரிய பக்தர், மகாமக உபாத்தியாயா பட்டம் வாங்கினவர், காசியில் பல்கலைக்கழகத்தில் பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர், சமஸ்கிருதத்தில் சாஸ்திரங்களில் பெரிய நிபுணர். அவரோட பொண்ணு செல்லம்மா அப்படின்னு, இந்த அம்மா பெரிய வித்வான் தான். இவாளுக்கும் அவள்லாம் ஒரு தரம் தரிசனத்துக்கு பார்த்து இது மாதிரி இருக்கு. பெரியவா ஒரு இடத்துல அடியில் எங்கேயோ பூமிக்கு அடியில் ஒரு செல்லார் மாதிரி இருக்கு, அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே எங்கேயோ உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கா. சில கோவில்கள் அது மாதிரி இருக்கும், அங்கே போய் பெரியவா உட்காந்துட்டு இருக்கா. எல்லாரும் உள்ளே போய் பார்க்க முடியாது, ஒத்தத்தராக தான் போய் பார்த்துட்டு வெளியில் வந்தால் தான் இன்னொருத்தர் போய் பார்க்கலாம். கூட்டமானா மேலே நிறைய நிரம்பி இருக்கு. அந்த தரிசனத்துக்கு வரத்துக்கு முன்னால் இந்த நூறுனி சாட்சிகள் வரத்தே இந்த செல்லம்மா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத இருந்தது. அந்த அம்மா நானும் வரத்தான் வரேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சுன்னு வந்தா. அப்பா சொன்னார், மா உனக்கு உடம்பு சரியில்லை, ஜுரமாக இருந்திருக்கு, பலகீனமாக இருக்க, பெரியவாள்கிட்ட போனாக்க இப்போ தரிசனம் கிடைக்குமா, அப்போ தரிசனம் கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா, அங்கே கிடைக்குமா, எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. பல மணி நேரம் காத்துட்டு இருக்கிறாப்புல இருக்கும், பல சிரமங்களுக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதனால நீ இப்போ உடம்பு உனக்கு அசௌரியமாக இருக்கிறதுனால நீ இப்போ அங்கே வந்து கஷ்டப்பட வேண்டாம். அப்புறம் என்ன தெம்பு வந்தோன்னா சௌக்கியமாக இருக்கிறதே வெளியில் வந்து நாம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த அம்மாவுக்கு அதெல்லாம் கேட்கல, எப்படியானு வந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு அப்பாவோட வந்துவிட்டா. இன்னும் ஒரு பக்கத்திலேயே துணைக்கி பக்கத்து வீட்டு மாமி அவளையும் அழிச்சுன்னு 2 பேருமா வந்திருக்கா, அப்பாவும் வந்திருக்கார். அப்படி வந்த இடத்துல தான் பெரியவா ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே அடியில் உட்காந்துட்டு இருக்கா. என்ன பண்ண, சாஷியல் இவர் பெரிய வித்வானா இருக்கிறதுனால பழகினத்தினால அவர் முதல்ல உள்ளுக்குள்ளே போனார். உள்ளுக்குள்ளே போய் அங்கே பெரியவா உட்காந்துட்டு இருக்கா. இவர் வந்தோடனே சாஷியில் பார்த்தா வா அப்படின்னு சொன்னால் உட்காத்தி வச்சா. அந்த பெரியவா ஒருத்தர் உட்கார்ற, இன்னொருத்தர் இப்படி இடுக்கின்னு நிற்கலாம் அந்த இடத்துல. ஆனால் இவர் சாஷியில் உட்காத்தி வச்சா. மணிக்கணக்காக சாஸ்திரத்தை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டா. பேச ஆரம்பித்தா மணி 1/2 மணி ஆச்சு, 3/4 மணி ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. இப்படி மணி ஆயிண்டே போகிறது. பெரியவாளன்னா உட்காந்து ரொம்ப சீரியஸாக சாஸ்திர விசாரம் பண்ணிட்டு இருக்கா, இவரோட பேசிட்டு இருக்கா நூறுனி சாஸ்திரியோட. அவருக்கோ இந்த பேச்சில் ஓடுறத விட கவலை, ஒரு மாதிரி மனசில் தாபம் இருந்துட்டு, என்ன பொண்ணை அழிச்சுன்னு வந்திருக்கோம், அவள் மேலே இருக்காளே காத்துட்டு இருக்கா தரிசனத்துக்கு, இவ்வளோ உடம்பு சரியில்லாதோ, அங்கே நிற்க வைக்க முடியாது, வெளியில் ஏன்னா ஒரே வெயிலும் எதுலுமா இருக்குது, இங்கே உட்காரத்துக்காரத்துக்குலாம் வசதி ஒன்றும் இல்லை, அப்படி நின்றுருக்காளே தரிசனத்துக்கு வந்திருக்காளே அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காளேன்னு அவருக்கு தாப்பம். 2-3 தரம் பெரியவாள்கிட்டையும் சொல்லியிருக்க, செல்லம்மா வந்திருக்கா, மேலே நிற்கிறா மேலே நிற்கிறா அப்படின்னா பெரியவா அதெல்லாம் காதில் வாங்கிக்கல. இவ பாட்டுக்கு பிசாத பேசிகிட்டே இருக்கா. இப்படி 1 மணி நேரத்துக்கு மேலே நடந்துருத்தோ. அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து பெரியவா சரி போயிட்டு வா அப்படின்னா உத்தரவு கொடுத்து சாட்சியில் அனுப்புகிறா. அப்போ இவர் சொன்னேன், குழந்தை மேலே காத்துருக்கான்னு சொன்னேன், தரிசனம் கிடைக்கிறதுக்காக வந்திருக்கா, பெரியவா தரிசனம் கொடுக்கணும், அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு. எல்லாம் ஆயிடுத்து, கிளம்பு அப்படின்னு விட்டா.
இவர் உத்தரவு கொடுத்துட்டா வெளியில மேலே ஏறி வந்துட்டார். வந்தா அவருக்கு புரியல, நம்மளோட கண்டு பெரியவா பேசிட்டு இருக்கா, தரிசனம் பண்ணும் அப்படின்னா ஒன்னும் அந்த அம்மா கீழே இறங்கி வந்து அந்த குகைக்குள்ள பார்க்கணும், இல்லையா பெரியவா மேல வந்து தரிசனம் கொடுக்கணும். அது இல்லாத பெரியவா நம்மளோட தான் பேசிட்டு இருக்கா, ஏந்துன்னு போகல, அவளும் கீழே இறங்கி வரல, வர முடியாத இடம் இல்லை. இப்படி இருக்கிறதே பெரியவாள்கிட்ட தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னா எல்லாம் ஆயிடுது அப்படின்னு சொன்னாக்க புரியல. வழியில வந்தோடனே பொண்ணுகிட்ட சொன்னார், நான் இதுதான் சொன்னேன், பெரியவா போனாக்க வித்வான்களை பார்த்தா ஏன்னா எந்த பேச்சு எடுத்துப்பா எத்தனை நேரம் பேசுவோ ஒன்றும் தெரியாது, நான் போனதுனால ஏதோ சாஸ்திரத்தில் பேச்சு வந்துடுத்தோ அப்படியே வளர்ந்து போயிடுத்து, அதுக்குத்தான் சொன்னேன் உன்னால இங்கே நிற்கவும் முடியாது, வெயிலாகவும் இருக்குது, இப்போ தரிசனத்துக்கு வர வேண்டாம், உனக்கு சரீரம் இடம் கொடுக்காதுன்னு சொன்னேன், நீ தான் கேட்காத வந்த பத்தியா அப்படின்னு சொன்னா. அப்போ அந்த அம்மா சொன்னா, இல்லையே பெரியவா தரிசனம் பண்ணினேனே அப்படின்னு. இவருக்கு இப்போ ஷாக்காக போயிடுத்து, பெரியவா நம்மளோட பேசின்னு இருக்கா, பெரியவா என்னடான்னாக்க மேலே அவ செல்லமாக காத்துட்டுக்கா தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னா எல்லாம் ஆயிடுத்து அப்படின்னு பெரியவாளும் வார்த்தை. இங்கே மேலே வந்து பொண்ணுகிட்ட சொன்னாக்க அந்த அம்மா சொல்றா, என்ன சொல்றாள், பெரியவா வந்தா நான் பார்த்தேனே தரிசனம் பண்ணியாச்சு, வந்தனம் பண்ணேன் எல்லாம் பண்ணேன் அப்படின்னு அவ சொல்றா. எப்படி நடக்கும்? அதுலேயும் ஒரு வேடிக்கை என்னன்னா, அந்த செல்லம்மா சொல்றா, பெரியவா மேலே வராளாம், மேலே வந்தாக்க இந்த அம்மா பார்த்துட்டு பெரியவா வந்துட்டா நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு நமஸ்காரம் பண்றா. பக்கத்தில் கூட இன்னொருத்தரை துணைக்கு இன்னொரு அம்மாவை அழிச்சுன்னு வந்திருக்கா இல்லையா, அந்த அம்மாட்ட சொன்னா அந்த அம்மா நமஸ்காரம் பண்ணல. இன்னும் அப்படி 10 பேர் கூட இருப்பாளோ இல்லையோ, அப்படி சூழ்ந்திருக்கவாள்லாம் பார்த்தா ஒத்துரானும் ஒரு ரியாக்ஷன் இல்லை, அவள் பாட்டுக்கு பிசாத நின்றுட்டு இருக்கா. இந்த செல்லம்மா மட்டும் பதறா, இன்னும் பெரியவா வந்திருக்கா, எல்லாரையும் வரலாம் நமஸ்காரம் கூட பண்ணாத நிற்கிறாளே அப்படின்னு இவத்தை வச்சு நிற்கிறா. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கும் புரிஞ்சுது, சாட்சிகளுக்கும் புரிஞ்சுது, இவா யோகீஸ்வரனா இருக்கிறதுனால கீழே ஒருத்தரோட பேசிகிட்டே இருக்கிறதையே மேலே ஒருத்தருக்கு தரிசனம் கிடைச்சிருக்கு. அதுல கூட அத்தனாம் பெரிய கூட்டத்துல இந்த செல்லம்மா கண்ணுக்கு மட்டும் தெரிகிறாப்புல வந்து ஒரு தரிசனம். இப்படி ஒரு அற்புத மூர்த்தி பெரியவா. அந்த வானகரத்தில் இருக்கிறதையே இன்னும் பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள். பெரியவா என்ன பண்றா, வானகரத்தில் சாதுர்மாசத்தில் இருக்கிறது எய்த்தாப்புல கூவம்னு ஒரு நதி, தக்கோலம் அப்படின்லாம் இருக்கு, இளம்பையங்கோட்டூர் அப்படின்லாம் இருக்கு. அதுக்கு பக்கத்துலேருந்து கூவம்னே ஒரு ஊருக்கு பேர். அந்த இடத்துல கூபம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் கிணறுன்னு பேரு. அந்த ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துலேருந்து ஒரு நதி உற்பத்தியாகி வருது. இப்போ எப்படி தலக்காவேரியில கூர்குல இத்தினோண்டு சின்ன குளம் மாதிரி இருக்கு, அங்கேருந்து ஒரு பெரிய நதியா பிரவாகம் வரதோ, அதை போல இந்த சின்ன கிணத்துலேருந்து உற்பத்தியாகி இது பெரிய நதியா வருது, கூவம்ங்கிற நதி. அதனால இந்த கூபம் அப்படிங்கிற அந்த சம்ஸ்கிருத வார்த்தை தான் கூவம் அப்படின்னு தமிழ்ல இருக்கு. அது ஒரு பெரிய நதி, புண்ணிய நதி. எய்த்தாப்புல இந்த வானகரத்தில் எய்த்தாப்புல பார்த்தீங்கன்னா ரோட தண்ணா அந்த பக்கம் இந்த கூவம் நதி ஓடி வருது. திருவேற்காடு அப்படிங்கிற க்ஷேத்திரமே இந்த கூவத்தோட நதிக்கரையில தான் இருக்கு. அப்படி இந்த கூவத்துல அந்த காலத்துல தண்ணி எல்லாம் ஓடி இருந்திருக்கு. சில சமயங்கள்ல ஓடும், சில சமயங்கள்ல ஓடாது. இந்த சாதுர்மாசியம் முடிஞ்சு இந்த ஐப்பசி மாசத்துல துலா ஸ்நானம் அப்படின்னு ரொம்ப விசேஷமா சொல்லுவா. துலா ஸ்நானம் பண்றது அப்படின்னு. அந்த துலா ஸ்நானத்துக்காக மாயவரத்துக்கு பெரியவா போப்பரா அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டது. ஏன்னா மாயவரத்துல துலா ஸ்நானம், துலா காவேரி ஸ்நானம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுனால பெரியவா மாயவரம் போப்பரா அப்படின்னு பேச்செல்லாம் அடிபட்டது. பேச்சு அடிபடுறதே வழிய இது நிஜமா பொய்யா என்னன்னு தெரியல. அப்போ இதே இந்த நூர்னி அனந்தகிருஷ்ண சாஸ்திரியோட பொண்ணான செல்லம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தேகம். எல்லாரும் அவ வதந்தி மாதிரி சொல்லிக்கிறா, பெரியவாளானா இங்கேருந்து ஒன்றும் கிளம்புறாப்புல தெரியல, இதோ இப்போ இன்னும் 2 நாள்ல துலா மாசம் பிறக்க போறது, அப்படி இனிமேல் மாயவரத்துக்கு போனால் இங்கேருந்து வானகரத்துலேருந்து மெட்ராஸ்லேருந்து போகணும்னா எப்படி போனா கூட, நடந்து போனா கூட, இதில் போனா கூட, மேலால போனா கூட டைம் ஆகும். 2 நாளைக்குள்ள எப்படி போய் சேர்ந்துருவாளா மாட்டாளா அப்படிலாம் யோஜனை பண்ணிட்டு என்ன பண்ணா, இது வதந்தியா இது இல்லை நிஜமா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பெரியவாள்கிட்டயே ஒரு நாளை கேட்டான். ஆமா பெரியவா எங்கேயோ துலா ஸ்நானத்துக்கு மாயவரத்துக்கு போறேங்கிறாளே காவேரிக்கு, எல்லாரும் பேச்சு அடிபடுறதே வாஸ்தவமா அப்படின்னா. உன்னை பெரியவா அப்படியா சொல்றா எல்லாரும் அப்படின்னா. ஆமா அப்படித்தான் பேச்சு அடிபடுறது, பெரியவா ஏதோ காவேரி ஸ்நானத்துக்காக துலா ஸ்நானத்துக்காக மாயவரம் போறான்னு சொல்றா.
இது சொன்னோன்னு உடனே பெரியவா சிரிச்சுன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்கேயும் போல, இந்த வருஷம் துலாஸ்நானம் கூவத்தில் தான் போ அப்படின்னா. இந்த அம்மாவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது, அப்பாடா பெரியவா அந்த ஊரை விட்டு கிளம்ப போகிறதில்ல, இங்கே தான் இருக்க போகிறா அப்படின்னு. இதில் விஷயம் என்ன, அதுதான் சுவாரஸ்யம். இப்போ பெரியவா இந்த அம்மாட்ட என்ன சொன்னா, அதெல்லாம் இங்கேயும் இல்லை போ, இந்த வருஷம் துலாஸ்நானம் கூவத்தில் தான் அப்படின்னு சொன்னாலோ இல்லையோ. கூவமான அப்போ தண்ணி ஓடலை. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது, என்ன பெரியவா கூவத்தில் ஸ்நானம் பண்ண போகிறேங்கிற, தண்ணியே கிடையாது அப்படின்னுட்டு. ஆனால் அன்னைக்கு ராத்திரி மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அப்புறம் நடுப்புற 2 நாள் இருந்தது இல்லையா, அந்த ஒரு நாள் 2 நாளில் மழைன்னா மழை, அப்படி ஒரு மழை கொட்டி தீர்த்து. பொதுவாகவே ஐப்பசி மாதம்லாம் அடமழை அப்படின்லாம் சொல்லுவோம். அது மாதிரி அப்படி ஒரு மழையான மழை கொட்டி கூவத்தில் பிரவாகமாக 2 கரையும் தொட்டுண்டு தண்ணி ஓடுறாப்புல பிரவாகம் ஓட ஆரம்பிச்சுடுத்து. இப்படி தண்ணி ஓட ஆரம்பிச்சது, அதிசயமாக இருந்தது. பார்த்தவாளுக்கெல்லாம் அதிசயமாக இருந்தது. இனி அது நேற்று வரைக்கும் முந்தானேத்து வரைக்கும் வறண்டு இருந்த இந்த நதி இன்னைக்கு இப்படி 2 கரையும் தொட்டுன்னு தண்ணி பிரவாகமாக ஓடுறதே அப்படின்னு. அது எய்த்தாப்புல பெரியவா இருந்ததுனால தினம் அந்த துலா மாதம் 1ஆம் தேதி, ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து போய் தினம் காத்தால துலா ஸ்நானத்துக்கு இந்த கூவத்தில் போய் ஸ்நானம் பண்ணினான். அதுதான் அந்த செல்லம்மா சொல்லுவோம், எப்பேற்பட்ட சத்தியசந்தன வாக்கு எவ்வளவு திருசத்தியம் அப்படின்னு தெரியறது. நான் கேட்கறதே பெரியவா சொன்னா, எல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த வருஷம் துலா ஸ்நானம் கூவத்தில் தான் அப்படின்னு சொன்னா, இது ஏதோ விளையாட்டா சொன்னாப்புல இருக்கு. அந்த சமயத்துல பெரியவா சொல்றதே கூவத்தில் நதி தண்ணியும் இல்லை. அப்படி இருக்கிற சமயத்துல கூட பெரியவா சொன்னதுதான் போல இருக்கு. அந்த ஞானிகளா இருக்கிறதுனால அவ வாக்குக்கு இந்த பஞ்சபூதங்களும் கட்டுப்படுறது. மழை பெய்யினா பெய்யறது, நில்லுனா நிற்கிறது, இதை பண்ணுனா பண்றது, பண்ணாதனா பண்ணாது அப்படின்னு பஞ்சபூதங்களும் இந்த ஞானிகளுக்கு கட்டுப்பட்டது. ஏன்னா அதுதான் தபஸ் அப்படிங்கிறது. இப்ப இந்த கூவத்துல தண்ணி ஓடி அவ சொன்ன வாக்கு பொய்யாகாத தினம் கூவத்துல துலாஸ்நானம் பண்ணினா. அப்படி ஒரு வாக் விலாசம் சத்திய வாக் அப்படின்னு சொல்றோம். அதை சொன்னதுதான் அப்படின்னு. அப்படி இந்த வானகரத்தில் இருக்கிறதே தான் நடந்தது. இன்னைக்கு அப்புறம் அப்பேற்பட்ட புண்ணிய நதியா இருந்தா கூட அதுல ஸ்நானம் பண்றாப்பெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்துல என்னமோ அது பல மாசுபடுத்தி நாம வச்சிருக்கோம். அவ்வளவுதான், நம்மளதான். அதாவது நாம முக்கியம் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னா, நம்ம சாஸ்திரமே என்ன சொல்றது, எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கோ, நதியா இருக்கட்டும், ஆறா இருக்கட்டும், குளமா இருக்கட்டும், ஏரியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதுல போய் எப்படி இல்லாம் அதை நாம உபயோகப்படுத்தணும்னு சாஸ்திரம் நமக்கு சொல்லித்தருது. இன்னைக்கு நாம மாசு கட்டுப்பாடு அப்படின்லாம் சொல்லி பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்கு என்ன இல்லாம கோடிக்கணக்கில் செலவழிக்கிறோம், திட்டம் போடுறோம். ஆனா அந்த பொல்யூஷன் ஒன்றும் கண்ட்ரோல் ஆகல. ஆனா சாஸ்திரம் சொன்னபடி நம்ம நடந்தாலே என்ன பண்றோம், ஒரு பொல்யூஷன் கிடையாது. சாஸ்திரம் என்ன பண்றது, நாம பொல்யூட் பண்ணிட்டு அப்புறம் அதை போக்குறதுக்கோ இல்லை கண்ட்ரோல் பண்றதுக்கோ நாமெல்லாம் திண்டாடின்னு இருக்கோம். சாஸ்திரம் என்ன சொல்லணும், பொல்யூட்டே பண்ணப்படாதுங்கிறது. நதிகளில் போய் ஸ்நானம் பண்ண போனா எப்படி முதல்ல எதை காலை வச்சு இறங்கணுமா, கையை வச்சு இறங்கணுமா, அங்க எச்ச துப்பப்படாது, மலமூத்திராதி விசர்ஜனங்கள்லாம் அங்கே பண்ணப்படாது. அப்படி எங்கேயானு நதிக்கரையில் போய் மலமூத்திர விசர்ஜனம் பண்ணினா கூட தள்ளி போய் பண்ணி அதில் காஞ்ச சரகா அப்படி உதிர்ந்திருக்கிற அந்த இலைகள்லாம் போட்டு அது மேலே தான் பண்ணணும், பூமிக்கு மேலே டைரெக்டாக பண்ணக்கூடாது. பண்ணிவிட்டு அது மேலே மண்ணை போட்டு அதை மண்ணால் மூடிட்டு வரணும். அப்படி நம்ம அலம்பிக்கணும், சரீர சுத்தி பண்ணிக்கணும்னா கூட ஒரு பாத்திரம் எடுத்துன்னு போய் சொம்பு எடுத்துன்னு போய் அதுலேருந்து இந்த நதியிலேருந்து தண்ணியை எடுத்துன்னு வந்து வெளியில தான் அதை சுத்தி பண்ணிக்கணும். அதில் எச்ச துப்பப்படாது. இது மாதிரி பல விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். இது அத்தனையும் எதுக்கு, இது என்னமோ நமக்கு சாஸ்திரம் அப்படின்னு இருக்கிறதுனால நமக்கு ஏதோ ஒரு அலட்சியம். ஆனால் அப்படி பார்த்தோம்னா அந்த சாஸ்திரப்படி கடைபிடிச்சுன்னு வரவா அத்தனை பேரும் ஒவ்வொரு நதியிலையோ ஏரியிலையோ குளத்துலையோ அப்படிலாம் அதை யூஸ் பண்ணியிருந்தாள்னா பொல்யூஷனே கிடையாது, பொல்யூஷனே வராது. நாம் யாரையானு பார்த்து அவளை மதித்து நாம் ஒரு மரியாதை செலுத்தணும்னா அவளை உடனே நம்மளை மதித்து திருப்பி மரியாதை செலுத்துறாப்புல தான் இந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கிற எல்லாத்திலையுமே நாம் மரியாதையாக நடந்துக்கணும். அதை ஒரு ஜடப்பொருள்களாக நினைக்காத ஒரு ஜீவனுள்ள வஸ்துக்களாக மதித்து நாம் நடந்துக்கணும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. இதுதான் மகான்கள்லாம் பண்ணி காமிக்கிறா. இப்போ பாருங்களேன், பெரியவா அப்படி பண்ணுறதே பார்த்தா உடனேயே நதி ஓடி வருது அப்படின்னா எதனால,
நாமளை மாதிரி அவ ஒரு நதி தண்ணியோ வாட்டரையோ ஃபயரையோ காத்தையோ அவ நினைக்கல, அதை ஒரு தேவதைகளா நினைக்கிறா, அது ஒரு எப்படிலாம் அதை உபாசிக்கிறா அப்படிங்கிறதுலாம் தெரியுது. இப்படிதான் இந்த வானகரத்தில் இருக்கிறதே இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி. அதே மாதிரி வானகரத்தில் இருக்கிறதே அந்த காலத்துல அரசாங்கத்துல அறநிலைய பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்த ஒரு பக்தர். அவர் திருச்செந்தூர் தரிசனத்துக்கு போயிருந்தார். திருச்செந்தூர் தரிசனத்துக்கு போயிருக்கிறதே அந்த திருச்செந்தூர்ல சம்பிரதாயம் அந்த வீபூதி அந்த போத்தீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூஜை பண்ண என்னோட அந்த பன்னீர் இலை அப்படின்னு அந்த பன்னீர் இலையில வச்சு அப்படி தூக்கி போடுவா. நம்ம மேலே அடிக்காத அப்படி தூக்கி போடுவா. நீங்க கேரள சம்பிரதாயத்துல பார்த்தீங்கன்னாலே எந்த ஊர்ல போனாலுமே அந்த நம்பூதிரிகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே விடாதான் பிரசாதத்தை கொடுக்கறது கூட இப்படி தூக்கி தூக்கி தான் போடுவா. அப்படிதான் இந்த மந்திரிக்கும் அவ பன்னீர் இலையில விவிதியை தூக்கி வச்சு இப்படி போட்டிருக்கா. அவருக்கு பாவம் இந்த சம்பிரதாயம் தெரியாது போல இருக்கு. இப்படி இவர் கையில இடிக்காத இந்த இலையில தூக்கி அப்படி இந்த விபூதியை போட்டோன்னு அவர் என்ன நினைச்சுன்னுட்டு நம்மள ஏதோ நம்ம மேலே இடிக்கப்படாது படக்கூடாது அப்படின்னு அவ அப்படி பண்றா, நம்மள ஏதோ இன்சல்ட் பண்றா அப்படிங்கிறப்பல அவருக்கு ஒரு மனோபாவம் வந்துடுது. இது ரொம்ப மனசு வருத்தப்பட்டிருக்கிறவர், என்ன இப்படி ஒரு மந்திரியா இருக்கும் நம்மள இப்படி மேலே அடிக்காத இன்சல்ட் பண்ணிட்டாளே அப்படின்ட்டு. அதனால அப்போ முதலமைச்சரா இந்த பக்தவத்சலத்திட்ட வந்து சொல்லி அவர் வருத்தப்பட்டார். உடனே பக்தவத்சலம் அன்னைக்கு ராத்திரி வானகரத்துக்கு பெரியவா தரிசனத்துக்கு வந்தவர் இதை பெரியவாள்கிட்ட சொல்றார். அவர் போனாராம், இலையில தூக்கி போட்டாலாம், அவர் கொஞ்சம் வருத்தப்படுறார் அப்படின்னு. அதுக்கு பெரியவா உடனே ஆதிசங்கர பகவத் பாதாளை பத்தி சொல்லி அதில் எல்லா பல க்ஷேத்திரங்களுக்கு யாத்திரை பண்ணிட்டு இந்த திருச்செந்தூருக்கு வரத்தே சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஒரு ஸ்லோகத்தில் அவ அந்த பன்னீர் இலையில விபூதியை வச்சு கொடுக்கற அந்த பிரபாவத்தையே சொல்ற. அப்படி பன்னீர் இலையில அந்த திருச்செந்தூர்ல கொடுக்குற அந்த விபூதியை பார்த்தாலே அபஸ்பாரம் குஷ்டம் முதலான எல்லா மகாரோகங்களும் போயிடும். அதை இட்டுக்கணுங்கிறது கூட இல்லையா. அந்த பன்னீர் இலையில அந்த விபூதியை பார்த்த மாத்திரத்திலேயே எல்லா வியாதிகளும் பறந்து போயிடும் அப்படின்னு சுப்பிரமணிய புஜங்கத்துல ஆச்சாரியால் சொல்றா. இதுலேருந்தே தெரியுது 2500 வருஷத்துக்கு முன்னால ஆச்சாரியால் பேக்கிறதையும் அப்படித்தான் கொடுத்துருக்கான்னு தெரியுது. அதனால அது சம்பிரதாயமே வழிய இவாளுக்கு அவளுக்குன்னு இல்லை அப்படின்னு பெரியவா வியாக்கியானம் பண்ணி சொன்னோன்னு ரொம்ப சந்தோஷப்படுற. அப்புறம் அந்த மந்திரிகிட்ட போய் சொல்ல அவர் உடனே வந்த மறுநாளைக்கே வந்து பெரியவாள்கிட்ட தரிசனம் பண்ணி இப்போ விஷயம் புரிஞ்சுட்டேன், ரொம்ப சந்தோஷம், இப்படி ஆயிரக்கணக்கான வருஷங்களா இந்த சம்பிரதாயம்ங்கிறது தெரிஞ்சினேன் அப்படின்னு சொல்ல. அதுதான் பெரியவாளோட பெருமை என்ன அப்படின்னா, எந்த ஒரு சம்பிரதாயத்தையும் எப்படி இருக்கோ அதை மாத்தாத இருக்கிறதுக்கு அந்த சம்பிரதாயப்படி நடக்கிறதுக்கே தான் ஒரு சம்பிரதாய காவலரா பெரியவா அவதாரம் பண்ணினா. அதுதான் அது அவளோட அவதார நோக்கம். இப்படி நமக்கு அப்பப்போ இல்லை சந்தேகங்கள்லாம் வரத்தே, நமக்கு அஜ்ஞானம் வரத்தே, அதை போக்குறதுக்கு தான் இப்படி குருன்னு ஒரு மூர்த்தி எய்த்தாப்புல வந்து உட்கார்ந்துன்னு நம்மளோட உலா வருது.